ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, இல்லை புதுசாக வீடு கட்டிட்டீங்க அப்படின்னாலும் அந்த வீட்டுக்கு என்ன மாதிரியெல்லாம் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு யோசனை ஓடிட்டு இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பெயிண்ட் அடித்த செவராக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற கலர் பிடிக்கலனாலும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் நம்ம வாழ்க்கை சூட் ஆகுதா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா. இந்த ஆப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் வாழ்க்கை என்ன கலர் சூட் ஆகும்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோன் கேமரா மூலியமாகவே உங்கள் வாலை பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கலர்லாம் அந்த வாலில் அப்ளை ஆகி அப்படியே உங்களுக்கு பெயிண்ட் அடிச்ச போல காமிக்கும். அப்படிலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன பெயிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஃபோடெக் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய இது போல வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் 2 ஆப் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா dulux visuvalizer, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலர் வித் ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம dulux பெயிண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த 2 ஆப்ஸுமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தர வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பெயிண்ட் டிசைன்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த dulux visuvalizer ஆப்பில் பார்த்தீங்கன்னா பிளைனான நார்மலான கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் உங்கள் வாலுக்கு நீங்கள் ஒரு பிளைன் கலர் தான் நீங்கள் அடிக்க போகிறீங்க, இந்த பேட்டர்னும் அடிக்க போகிறீங்க, இந்த டிசைனும் பண்ண போகிறதா இல்லைனா ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் உங்களுக்கு வரும். இருக்கிற எல்லா கலர்ஸுமே வரும். இப்போ ரெட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெட்டில் இருக்கிற நிறைய வேரியன்ட்ஸ் வரும் இல்லையா. ஸோ அது வரும். க்ரீனில் இருக்கிற எல்லா வேரியன்ட்ஸ் கலருமே வரும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு கலர் நமக்கு பிடிச்சிருக்கு, இந்த கலர் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலரோட நேமும் அந்த கலருக்கு உண்டான கோட் நம்பரும் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா விண்ட் டிக் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில கோட் நம்பர் இருக்குது. இது அந்த பெயிண்டோட கோட் நம்பர். நீங்கள் கடையில் போய் பெயிண்ட் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த கோட் நம்பர் இந்த நேமே சொன்னீங்களா அவங்க அந்த பெயிண்ட் கொடுப்பாங்க. இப்போ இங்கே கீழே கேமரா சிம்பிள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோவ் கேட்கும் ஸ்டோரேஜுக்கு. ஸோ அதுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா ஓப்பன் ஆகிடும். ஸோ கேமரா ஓப்பன் ஆனது உங்களோட நீங்கள் எந்த இடத்துல வாலை நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வாலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் பெயிண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ எடுக்காமலே கேமரா மூலியமாக பார்த்துக்கிட்டே நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த வால் அப்படியே ஃபுல்லாக அந்த கலர் சூஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் கிட்ட சூஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நான் சூஸ் பண்ணல, அதிலே இருக்குது. நம்ம வேறு கலர் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ, அந்த சுவிட்ச் போர்டு இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த மற்ற இடத்த மட்டுமே அந்த வாலை மட்டுமே கவர் பண்ணுது. இந்த கலரை நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே மோர் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு இந்த க்ரீன் கலர் செலக்ட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த வாலை டச் பண்ணோம் அப்படின்னா அந்த வாலில் அந்த கலர்ஸ் அப்ளை ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் அப்ளை ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே அந்த விண்டோலாம் விட்டுட்டு அந்த சுவிட்ச் போர்டெலாம் விட்டுட்டு அந்த சோஃபா அந்த சைடு விண்டோ எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த நம்ம ஃபோக்கஸ் பண்ண இடத்துல மட்டும் அந்த கலர் அப்ளை ஆகி காமிக்குது செம்மையாக. இதில் ஒரு கலர் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதில் நம்ம நிறைய கலர் கூட நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு எந்தெந்த கலர் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் இந்த பெயிண்ட் கலர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் கலர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது ஒரு டாட் போல் வரும். ஸோ அதை நீங்கள் இப்போ நான் இந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கார்னர் டு இன்னொரு டைம் இந்த ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஒரு கார்னரை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அதை அப்படியே பார்டராக பிரித்து நமக்கு அந்த இடத்துல மட்டும் கலர் காமிக்குது. கீழே அப்ளை மாஸ்கிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது அப்படியே சேவ் ஆகிடும். இல்லைனா கிளியர் மாஸ்கிங் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப அந்த பார்டர் க்ளோஸ் ஆகிடும். இதில் இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. மேலே 3 பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் பிக்கர் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கேயாவது ஒரு கலரை பார்த்துருப்பீங்க, அந்த கலர் பேர் தெரியாது, அந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இந்த கலர் நமக்கு இதோட பேர் தெரியணும், இந்த கலர் நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கலரை பார்க்குறீங்களோ அந்த கலரை நீங்கள் இதில் சூஸ் பண்ணுங்கள். கேமராவில் நீங்கள் அதை அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலரோட நேம் உங்களுக்கு காமிக்கும். அந்த நேம் அந்த கலரோட அந்த கோடு நம்பரையும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் பெயிண்ட் கலரில் போயிட்டு இந்த கலர் இந்த கோடு நம்பர் சொல்லி அந்த பெயிண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் இதில் பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு எந்த இடத்த நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த வாலை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஷேக் பண்ணாமல். ஸோ நல்லா லைட்டிங்கில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே அந்த ரவுண்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் அந்த கலர் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த கார்னர்லேருந்து கீழே கார்னர் வரைக்கும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே மட்டும் அந்த கலர் சூஸ் ஆகிருக்கு. இப்போ கீழே நான் வேறு கலர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம அப்ளை மாஸ்க் கொடுத்துட்டு கீழே கலர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, மோர் கலர், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எல்லோ கலர் சூஸ் பண்ணி நான் அந்த இன்னொரு சைடு நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கலர் சூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்த வாழை கிளிக் பண்ணணும், அப்போ தான் அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது டீசெண்டாக. அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வால்பேப்பர்ஸ் டிசைன்லாம் இருக்கும், நிறைய பேட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்டைலிஷான டிசைன்ஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிளைன் கலர்ஸ் தான் இருக்கும். இதில் நிறையா உங்களுக்கு வால்பேப்பர் டிசைன்லாம் இருக்கும். ஸோ இதை போல் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்கும், பார்த்துக்கலாம்.
இதுலேயும் நீங்கள் அதில் பண்ணுற போல் சேம் தான் பண்ணணும். ஸோ அந்த எந்த வால் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாலை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதில் இருக்க ஆப்ஷன் மூலமாக கேமரா ஆப்ஷன் கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்ததும் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வால்பேப்பர் பெயிண்டிங் டிசைன்ஸ்லாம் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வந்து அவங்களுக்கு செவுத்தில் அப்ளை பண்ணி காமிக்கும். உங்களுக்கு பெயிண்ட் தேவையில்லாத இடத்துல நீங்கள் வந்து எரேஸும் பண்ணிக்கலாம். ஸோ எரேஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம் அந்த பெயிண்ட்டையும். ஸோ இதுமாரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், கீழே டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஒன்று சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்று கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அதை அப்ளை பண்ணி காமிக்கும். இல்லைனா பிளெயின் கலர்ஸ் கூட இருக்கும், நீங்கள் அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலான டிசைன்ஸும் இருக்கும், அண்ட் வால்பேப்பர்ஸும் இருக்கும், அண்ட் 3D எஃபெக்ட்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த வாலை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த பேட்டர்ன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது டிசைன்ஸு. ஸோ இது போல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.